அப்படா ஃபைனலாக நானும் என் பொண்டாட்டியும் ஹனிமூனுக்கு போக போகிறோம். ஜாலியாக எதில் போக போகிறேன் அப்படின்னு தானே கேட்குறீங்க? நம்ம ஊர் ஃப்ளைட்டில் தான் போக போகிறேன். ஓகே ரைட்டு வாங்க ஜாலியாக போவோம். நானும் என் பொண்டாட்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போக போகிறோம். எப்படி இருக்குன்னு தெரியும் போது இப்போ தெரியலையே, இருக்க போய் பார்ப்போம். ஓகே ரைட்டு சூப்பர். நம்ம வந்து போயின்னா பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏர் இந்தியா ஃப்ளைட்டில் தான் மக்களே நம்ம ஹனிமூனுக்கு போக போகிறோம். வாடி வாடி டக்குனு வாடி ஆய் ஓடியோ டக்குனு ஓடியோ ஃப்ளைட் வேறு எடுக்க போகிறாங்க. ஓடியோ வா. அப்பாடா ஃப்ளைட் எடுத்துட்டாங்களா? அப்பாடா இப்போ தானே நிம்மதியாகுது. எங்கள் ஃப்ளைட்டுக்கு வரைக்கும் கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி. ஒழுங்கா வந்து சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. அடுத்து 2 நிமிஷம் என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா இது 10 வருஷம் பழைய ஃப்ளைட்டு, எங்க போய் கவுருன்னு எனக்கு தெரியாது. யோ என்னையா சொல்றா? 10 வருஷம் பழைய போயிட்டா எங்க கவுன்னு தெரியாதா? ஏய் என்னையா சொல்ற? டேய் ஐயோ இதுல வர தெரியாம ஏறிட்டோமே, என்ன பண்ணுது? முக்கிய அறிவிப்பு, தெரியாதனமா ஃப்ளைட்ல பெட்ரோல் போட மறந்துட்டப்பா. எல்லாரும் கீழே குச்சிடுங்கப்பா. எப்பா யோய் அடே நாச்சமா போனீங்க. டேய் என்னடா பண்றீங்க? டேய் எங்கடா ஃப்ளைட் கவருது? டேய் ஐயோ இது ஊச்சறலாம் வாங்க. எப்பா சாமி டேய். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்ல இருந்து குதிச்சு எங்க வந்தனே தெரியல. 10 வருஷம் கழிச்சு கோமாலேருந்து இப்போதான் எழுஞ்சி வந்திருக்கிறேனே. ஹலோ எக்ஸ்கியூஸ் சார், இது என்ன இடம், எந்த ஏரியா? இது 1999. யோ என்னையா சொல்ற? 1999? அடே அப்படி பார்த்தா இது ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் இந்தியன் பைக்ஸ் ஆச்சே. அடே எங்கடா வந்திருக்கிறோம்? உண்மையாவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பழைய இந்தியன் பைக்ஸ் வந்துட்டோமோ? ஆனால் நம்ம இந்தியன் பைக்ஸில் இந்த மாதிரிலாம் இருக்காதே. எங்கே வந்திருக்கோம்? இருங்க கொஞ்சம் வெளியே போய் பார்க்கலாம். அட நம்ம இந்தியன் பைக் சிட்டி தான். அடே எங்கடா வந்து அந்த காலத்து கார்லாம் ஓடுது நம்ம சிட்டிக்குள்ள. ஆத்தாடி நம்ம இப்போ காந்தி தாத்தா வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்துக்கு வந்திருக்கோம் மக்களே. ஐயோ போச்சுரா. ரைட். ஸோ இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியன் பைக்ஸில் இருக்கிற சீக்ரெட்டான சீட் கோர்ஸு, சீக்ரெட்டான நிறைய ஃபியூச்சர்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு விஷயமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஓல்டு வெர்ஷனில் வந்து நம்ம இந்தியன் பைக்ஸில் என்னென்ன வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்களேன், சீட் கோட் போட்டால் பாய் கேர்ள்லாம் வருது. ஸோ இந்த அப்டேட்லாம் நம்ம இப்போ தான் வந்துச்சுன்னு நினச்சோம். பட் ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபயர்ன்ற பாருங்க இந்தியன் பைக்ஸ் வரக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த பாய் கேர்ள் சீட் கோட்லாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி ஏற்றுறது வெர்ஷன் 1 அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோ எண்ணில் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ டக்குன்னு ஒரு 1K லைக் கொடுங்க. ஓகே, ஸோ இது மாதிரி நிறைய வீடியோக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவா ஸ்கூட்டி சீட் கோட் போட்டோம். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா RS 200. ஸோ இதுக்கு மேலே நான் போடுற சீட் கோட்லாம் பாருங்க பயங்கரமாக இருக்கும். இதெல்லாம் இப்போ இருந்திருந்தா சூப்பராக இருந்திருக்குமே அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அது மாதிரி ஹையபுசாலாம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அடே இது என்னடா வேற லெவலில் இதோட இந்த ஹெலிகாப்டரு அப்படின்னுவீங்க. ஆமாம் மகளே. ஸோ இந்த ஹெலிகாப்டர்லாம் இப்போ எடுத்துட்டானுங்க. பட் முன்ன இருக்கிற ஹெலிகாப்டர் எப்படி இருக்கு பாருங்க, செம்மையா. ஸோ அடுத்தது ஸ்ப்ளெண்டரு. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு வெர்ஷனில் வந்து சீட் கோட்ஸு. ஸோ என்னடா இது? டேய் சோப்பு டப்பா மாதிரி இருக்குது. ஆடா பாவி. ஓகே ரைட்டு, இருந்தாலும் பரவாயில்ல. ஃபஸ்ட்டு வெர்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா தார் ஜீப்லாம் விட்டுருக்கானுங்க. பட் அது பார்க்க ஏதோ சோப்பு டப்பா மாதிரி இருக்குது. அடுத்தது புல்லட் பாருங்க, இதுவும் கொஞ்சம் நல்லா மாடிஃபை பண்ணி புல்லட் மாதிரி இருக்குது. ஸோ அடுத்தது வாங்க இன்னும் நிறைய போடலாம். ஸோ என்னது ஓகே 222 அப்படின்னு போடலாம். என்னது என்னடா இது அப்படின்னுவீங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியன் பைக்ஸில் வந்த காரு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, வேற லெவலு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா KTM பைக்கு. ஸோ KTM பைக்கில் அப்பயே வந்துருக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரி இன்னைக்கு வீடியோவில் ஒரு டாப் 10 சீக்ரெட் ஃபியூச்சரு, மறந்து போன ஃபியூச்சர்ஸு, ஹைடனான ஃபியூச்சர்ஸ்லாம் பார்க்க போகிறோம் இந்தியன் பைக்ஸோட. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இப்போ நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதானு கேட்டிங்கன்னா அவ்வளோதான் வந்தது. ஸோ இதுதான் நம்ம இந்தியன் வெர்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா வந்த சீட் கோட்ஸு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம இதோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கை பார்க்க போகிறோம். ஸோ அது என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சோப்பு டப்பா தார் ஜீப் ஓட்டி பார்க்கலாம். ஆடா பாவி, உண்மையாகவே சோப்பு டப்பா தான் மகளே. பார்க்க பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்ட்டு. என்னடா உள்ள கன்றாவியாக பண்ணி வச்சுக்கிறீங்க. ஏன்னா அப்போலாம் அப்படி தானே வந்திருக்கும். சரி ஓகே, இப்போ நம்ம 2ல் ஒரு சீக்ரெட் ஃபியூச்சர் பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. பட் இது நம்ம கேமில் இருக்குது. ஸோ RGS டூல்ஸில் போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நான் சொல்கிற ஒரு சீட் கோடை போடுங்க. ஸோ என்ன சீட் கோட் ஜெட் அப்படின்ட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னா அப்படியே வானத்தை மட்டும் பார்த்துட்டே இருங்க. எங்கடா ஒன்றுமே இல்லையடா, எதுக்கடா இப்போ லூஸ் தரமாக இப்படி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்பீங்க. இப்போ பாருங்க, திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சப்போஸ் வானத்தில் எதுவுமே வரலன்னா ஜெட்டு அப்படின்னு திருப்பியும் போடுங்க. அங்கே பாருங்க ஜெட்டு வரகுதா. ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம கேமில் வந்தது தான். பட் கண்டிப்பாக இதெல்லாம் நிறைய பேர் மறந்துருப்பீங்க. புதுசாக இருக்கிறவங்களுக்கும் இதை பற்றி தெரிஞ்சிருக்காது. ஸோ இதெல்லாம் போட்டு விளையாண்டு பாருங்க, செம்மையாக இருக்கும். ஜெட்டு நிறைய வெட்டு போட்டுட்டே இருந்தீங்கன்னா ஸ்கைல வந்து பார்த்தீங்கன்னா சொயின்னு ஏதோ மிசைல் போடுற மாதிரி தாக்கி பாகிஸ்தான் ஜெட்டு
ஷாட் வர மாதிரியே நம்ம இந்தியனுக்கு வர மாதிரியே இருக்கும், பயமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சொயின்னு வந்துகிட்டே இருக்கும். ஸோ எப்படி இருக்குது, நல்லா இருக்குல்ல? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹெலி அப்படின்னு போடுங்க. அதாவது எலி கிடையாது, ஹெலி அப்படின்ட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் மேலே பறக்கும். ஆனால் எங்கே பறக்கிறதே தெரியலையே அப்படின்னு கேட்பீங்க. ஒரே மிஸ் வெயிட் பண்ணிங்க. ஸோ இப்போ தான் டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பாரு. ஸோ எங்கே வந்துட்டு இருக்காருன்னு எனக்கே தெரியல, பட் எங்கேயாச்சும் வந்துட்டு இருப்பாரு. இருங்க பார்க்கலாம், எங்கேயாச்சும் இருக்கும். அங்கே பாருங்கள், தெரியுதா? தூரத்தில் போகும், கண்டிப்பாக தெரியாது. திருப்பி நம்ம ஹெலின்னு போடலாம். ஸோ அங்கே பாருங்களேன், நிறைய போகுது. பட் இது கொஞ்சம் தூரமாக போகும். எப்படின்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் போகும். ஸோ அது இப்போ ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, டெலஸ்கோப்பை போட்டாச்சு. இங்கே பாருங்க எங்கே போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா ஹெலிகாப்டர், செம்மையாக இருக்குல்ல? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மறந்து போன ஒரு சீக்ரெட் ஃபியூச்சர் நம்ம கேமில் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியாத விஷயம். ஸோ அதெல்லாம் பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ இப்போ நம்பர் 3ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ப்ராப்பர்ட்டியை கொண்டு வர போகிறோம். ஸோ நம்ம கேமில் எப்படி வந்து வாட்டர் ப்ராப்பர்ட்டியை கொண்டு வரது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு புரியாது, நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு P1 போட்டுட்டு இந்த ப்ராப் எடுத்து வந்துருங்க. ஸோ அடுத்தது SDன்னு போட்டு இந்த ப்ராப்பை சேவ் பண்ணிடுங்க. ஓகே, இந்த 2 விஷயத்தை ஃபஸ்ட்டு பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அடுத்தது ஆர்ச்சிஓன்னு ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் இருக்கும். ஸோ அதை ஏற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் ஃபோனில் ஆண்ட்ராய்டு அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அப்புறம் டேட்டான்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் கேமிங் அப்படின்ட்டு இருக்குதோ, ஸோ அதை வந்து அந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபைல்ஸை கிளிக் பண்ணிவிட்டு RGS கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் RGS22 அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு P1 அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல நீங்கள் வாட்டர் அப்படின்ட்டு போட்டிங்கன்னா ஒரு மேஜிக் நடக்கும். அது என்னன்றதை இப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ நான் காமிக்கிறேன். ஸோ வாட்டர்னு போட்டேன்னா இந்த மாதிரி நீங்களும் வாட்டர்னு போட்டு சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டு கேமை ரீஸ்டார்ட் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வந்து வரும். ஸோ அது என்னன்றதை இப்போ நான் காமிக்கிறேன். ஸோ எங்கடா வாட்டரும் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னு கேட்பீங்க. ஸோ நீங்கள் அந்த P1 அப்படின்னு போட்டு அந்த லேம்ப் எடுத்துருந்தீங்களா, அது எங்கே நீங்கள் போட்டிங்கன்னா அந்த இடத்துக்கு திருப்பி ஓடிப்போங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு முன்னாடி போட்டிருந்தோம். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம திருப்பி ஓடி போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லேம்ப் போட்டிருந்தோம்ல, இங்கே பாருங்கள், அதை வந்து இப்போ வாட்டராக சேஞ்ச் ஆகிருக்கும். வாவ், வேற லெவலுக்கு இதே அப்படின்வீங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் சிட்டி ஃபுல்லாக வாட்டரில் மிதக்கிற மாதிரி, ஸோ வாட்டரில் மூழ்கி இருக்க மாதிரிலாம் பண்ணலாம். ஸோ இது வந்து நிறைய பேத்துக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. இந்த மாதிரி நம்ம கேமில் ஒன்று இருக்குன்ட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அப்புறமேட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக வாட்டர் தான், நம்ம கேமில் இருக்க வாட்டர் தான். ஸோ சிட்டியே ஃபுல்லாக வாட்டரில் மூழ்கின மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மோட் ஆன் அப்படின்றத சீட் கோடை போட்டு நீங்கள் வந்து என்ன வேணால் மாடிஃபை பண்ணலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பண்ணி காமிக்கிற பாருங்கள். ஸோ இந்த மாதிரி காப்பி பண்ணலாம், நிறைய காப்பி பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நிறையா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஸோ பெருசு பண்ணலாம். ஸோ இந்த சைஸே நம்ம பெருசு பண்ணலாம். அந்த மூவ் பட்டன் இருக்குல்ல, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்தது வந்து ஸ்கேலுன்னு வரும். ஸோ அதை அப்போ நீங்கள் ப்ளஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா செம்ம பெருசாகும். ஸோ வர்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணலாம் நீங்களே. நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க, போர் அடிக்கல. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபியூச்சர்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஹிடன் ஃபியூச்சர், சீக்ரெட் ஃபியூச்சர்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, RGS2ல நீங்கள் மறந்து போன ஒரு சீட் கோட்ஸில் பல சீட் கோட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ என்ன அது அப்படின்றத பார்ப்போம். ஸோ RGS டூல்ஸ் கோட்ஸில் நம்ம வந்து சில சீட் கோட்ஸ்லாம் மறந்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் மறந்துருப்பீங்க, யூஸ் பண்ணவே சில பேர் தெரியும் இன்னும் வரைக்கும் தெரியாமல் இருக்கும். அதை இப்போ நான் காமிக்க போகிறேன் என்னன்றதை. ஸோ உங்கள் ஹவுஸ் கலரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா RGS டூல்ஸில் போய்ட்டு நான் சொல்கிற சீட் கோடை போட்டால் நீங்கள் கலரே மாற்றலாம். எப்படின்னா ஹவுஸ் கலர் ரெட் அப்படி இல்லை க்ரீன் அப்படின்னு என்ன கலர் போட்டாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிளாக்குன்னு போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஹவுஸ் கலர் பிளாக் அப்படின்ட்டு போட்டோம்னா மாறாது, சில கலர் மாறாது. பட் ரெட்டு, ஸோ ப்ளூவு, க்ரீனு அந்த மாதிரி கலர்லாம் மாறும். ஸோ செமையாக இருக்குல்ல. ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன் கலரே சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு ஒன்றும் கிடையாது, ஃபோன் கலர் சேஞ்ச் அப்படின்ட்டு அது ஃபோன் கலர் ரெட்டு இல்லை க்ரீனு அப்படின்னு எது போட்டாலும் உங்களுக்கு ஃபோன் கலர் சேஞ்ச் ஆகும். அடுத்தது இன்னொரு சீட் கோடு இருக்குது, அது கண்டிப்பாக யாருமே யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அதோட சீட் கோட் நேம் என்னன்னா, ஸோ RGS2ல போய்ட்டு UIOFF அப்படின்னு போடுங்க. UIOFF அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த இது இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த பட்டன்ஸ் ஐகான்ஸ்லாம் அது மறைஞ்சிடும். ஸோ அப்போ நீங்கள் கேம் விளாட்றதுக்கு இன்னும் சூப்பராகவே இருக்கும். ஸோ அதை சப்போஸ் ஏதோ யூடியூப்பில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடணும் கேமில் அப்படின்னா இந்த மாதிரி ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் போடலாம், செம்ம இருக்கும். ஸோ நம்ம அடுத்தது வாங்க என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தது ஒரு வேறு லெவலானது தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்பர் 5ல நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்த அப்டேட்டு, பட் இது அவ்வளோக்கே யாரும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதாவது ஸ்மால் P அப்படின்னு போட்டிங்கன்னா
நீங்கள் பிளேயரே பார்த்தீங்கன்னா குட்டி பண்ணிடலாம். ஸோ ஃப்ராங்க்லின் கேரக்டரே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்மாலாக பண்ணிடலாம். ஸோ இது கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இது இப்போ தான் ரீசெண்டாக வந்த ஒரு அப்டேட். ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலாகி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணால் பண்ணலாம், குட்டி ஆகிட்டு கார் ஓட்டலாம். ஸோ என்ன வேணால் பண்ணலாம். ஸோ ஆனால் நீங்கள் வந்து குட்டி ஆயிடுவீங்க. ஸோ ஓகே, ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் வந்து மறந்துருப்பீங்க. ஸோ அதுக்குள்ள தான் இது ரீகால் பண்ணோம். ஸோ ஓகே ரைட்டு. இப்போ அடுத்தது இதோட பயங்கரமான ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அது வந்து என்னது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஐயோ போச்சே, ரைட்ரா. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பர் 6 நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பைக் எடுத்துகிட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு தானே கேட்பீங்க. ஸோ இப்போ நம்ம பைக் எடுத்துகிட்டு எங்கே போக போகிறோன்னு மட்டும் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஒரு பயங்கரமான விஷயத்தை நம்ம பண்ண போகிறோம். நம்ம கேமில் ஒரு கிளிச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அந்த கிளிச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமில் கண்டிப்பாக போர்டு வச்சு அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் போகிற யாரையாச்சும் ஒருத்தரை புல்லட்லேயே சொறி விடுங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா கேஸ் ஆயிரும். ஸோ கேஸ் ஆனவாட்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நேராக வந்து பார்த்தீங்கன்னா பைக் எடுத்துகிட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு இருக்குல்ல, ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா உள்ளே போய் ஒளிஞ்சிக்கோங்க. ஸோ நான் பண்ணுற மாதிரி அதே மாதிரி பண்ணுங்கள். கடைசி எண்டு மட்டும் பாருங்கள், எண்டு மிஸ் பண்ணிடாதீங்க. எண்டில் வேறு லெவலான ஒரு ட்விஸ்ட் இருக்கும், செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயாச்சு, வீட்டுக்குள்ளே போயாச்சு. ஸோ வீட்டுக்குள்ளேயே போய் ஒளிஞ்சிக்கோங்க கொஞ்சம் நேரம். கிட்டத்தட்ட நீங்கள் 1 நிமிஷம் ஒளிஞ்சாதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்லாம் மறையும். ஸோ அதுக்கப்புறம் மறைஞ்ச வாட்டி நான் என்ன பண்ணுறோம் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் 1 நிமிஷம் ஆகட்டும். ஸோ அது வரைக்கும் மறைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து 1 நிமிஷம் ஆயிடுச்சு, கேஸும் மறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம நேராக பைக் எடுத்து திருப்பி வெளியே போங்க. ஸோ வெளியே போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த காம்பவுண்ட் செவரு இல்லை இந்த பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்கார் வந்து நின்றுருக்கும். ஸோ அதில் உள்ள போலீஸ் இருப்பான். ஸோ அவனை என்ன பண்ணுறீங்கன்னா பிடிச்சி வெளியே தள்ளுறது மட்டும்தான் உங்கள் வேலை. ஸோ என்ன பண்ணுறீங்க, ஸோ பிடிச்சி இப்படி பக்கடின்னு வெளியே தள்ளி விட்டுருங்க. ஓகே, ஸோ உங்கள் மேலே கேஸ்லாம் போட மாட்டாங்க, பயப்படாதீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ நேராக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போயிருங்க, காரை விட்டு கொஞ்சம் ஒரு 10 அடி தள்ளி போயிருங்க. ஓகே, ஸோ தள்ளி போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ நான் சொல்கிற சீட் கூட ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே போட்டுக்கோங்க, மறக்காமல். என்ன சீட் கோடுன்னு கேட்டிங்கன்னா 200 போட்டு இந்த குதிரையை மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் உங்களுக்கு உயிரே இப்போ காப்பாற்ற போகுது. சரி, இப்போ இந்த குதிரையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷன் நின்றுக்கோங்க. ஸோ நின்றுக்கோங்க, கொஞ்சம் தள்ளியே நின்றுக்கோங்க அப்படியே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, திருப்பி கீழே இறங்கி ஒரு கேஸ் பண்ணணும். அது எவனையாச்சும் ரோட்டில் போகிற அப்பாவையை போட்டு டபக்கடின்னு சுட்டுறலாம் வாங்க. ஓகே, அங்கே பாருங்கள் படகாசார் மண்டையை போகிறான் பார்த்தீங்களா. ஏய் இருடா, டே ஓடே போடத்துக்கிறேன். எங்கடா அடி, என்னடா ஆத்தா அடி, என்னடா சிக்கிட்டு, ஏய் என்னடா இத்தனை அடி அடிக்கிறான் பையன், உழுவ மாட்டேங்கிறான். ஐயோ இவன் பேயா. ஓகே ரைட்டு, இப்போ அவனை போட்டு தாக்கியாச்சு, இப்போ கேஸும் போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம்னா, அந்த கார் இருக்குல்ல அது பக்கத்தில் ஸ்லோவாக மூவ் ஆகுனாங்க. ரொம்ப ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக மூவ் ஆகுங்க. அப்போ நடக்கிற ட்விஸ்ட்டை மட்டும் பாருங்கள் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. சரி ஓகே போகலாமா. ஓகே ரைட்டு, அடே என்னடா இது அப்படின்னுவீங்க. ஸோ இதுதான் போலீஸ் ஹேக். ஸோ இந்த கிளிச் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அப்படியே போலீஸ் கிட்டத்தட்ட 1000கணக்கான போலீஸ் இந்தியன் பைக்ஸில் ஒரே இடத்துல வந்து இறங்குவானுங்க. ஸோ பட் உங்களை வந்து சுட மாட்டானுங்க. ஏன்னா நீங்கள் குதிரை மேலே இருக்கிறனால குதிரை பாவுன்ட்டு உங்களை வந்து எதுவுமே பண்ண மாட்டானுங்க. சப்போஸ் குதிரையிலேருந்து கீழே இறங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், நீங்கள் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான், உங்கள் கதையே முடிஞ்சிருச்சு. எத்தனை கன்று எத்தனை புல்லட் வரும்னு நினச்சி பாருங்கள். அட்டன் டைமில் அத்தனை பேர் சுடுவானுங்க. ஓகே, பட் இருந்தாலும் உங்களுக்கு நான் இறங்கி காமிக்கிறேன் எப்படி என்ன பண்ணுறானுங்க மட்டும் பாருங்கள். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1000-10,000 பேர் இந்த இடத்துல இருப்பானுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்கானுங்க பார்த்தீங்களா, வந்துக்கிட்டே இருப்பானுங்க. பட் கேமே ஸ்டக் ஆயிரும். அப்படியே கேமே உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, நவுத்த முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி கேமே வந்து ஹேங் ஆயிரும். அது எதுவும் பயப்படாதீங்க. ஸோ அப்படி தான் ஆகும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கீழே இறங்குறோம், என்ன நடக்குதுன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம கீழே இறங்கியாச்சு, என்ன நடக்க போகுது அப்படின்றத இப்போ சிறிது நேரத்தில் நீங்கள் பார்க்க போறீங்க. ஓகே, இப்போ பாருங்க எல்லாரும் புல்லட்டை இறக்குவானுங்க பாருங்க இந்த மொட்டை மண்டை மேலேயே. ஐயோயோ இப்போ இருக்குது பாருங்க. அட்டேங்கப்பா, என்னடா நைட் லைட்டு போட்ட மாதிரி பளிச்சுன்னு இருக்குது அப்பா சாமியே. ஸோ இப்போ நம்ம 7ல் நம்ம என்ன அப்டேட் சீக்ரெட் ஃபியூச்சர் பார்க்க போகிறோம்னா, நம்ம வெர்ஷன் 1 பற்றி பார்த்தோம். பட் இந்த வெர்ஷனில் நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம வெர்ஷன். ஏன்னா இந்த வெர்ஷன் கண்டிப்பாக யாரும் விளாண்டுருக்க மாட்டீங்க. பட் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெர்ஷன். ஏன்னா இதில் வந்து நம்ம இந்தியன் பைக்ஸில் நம்ம ஹவுஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃப்ராங்க்லின் வீடு. ஸோ அந்த வீடே பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பானுங்க. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வீடே இருக்காது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வெர்ஷனோட வீடு. ஸோ இப்போ இருக்க வீடில் விட்டுருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடு தான் இருந்துச்சு. ஸோ இந்த வெர்ஷனோட சீட் கோடு நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் டக்குன்னு. ஓகே, ஸோ வாங்க இதில் என்ன தான் அப்படி இருக்குது, என்ன தான் வந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த 2 வெர்ஷனும் எப்படி ஏற்றுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா
நீங்கள் வந்து ஒன்று இருக்கும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படி இல்லைனா நீங்கள் டேரெக்டாக கூகுளில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ஓல்டு வெர்ஷன் அப்படின்னு போட்டாலே ஒரு வெப்சைட் ஃபஸ்ட் எடுத்துன்னு வரும். அதுக்குள்ளே போனீங்கன்னா அத்தனை வெர்ஷன் இருக்கும். அதை நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஒரு மேட்டரும் கிடையாது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளே ஃப்ரீ ஃபயர் வெர்ஷன் ஓல்டு வெர்ஷன் போட்டாலே ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும். அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ உங்களுக்கே போனவனே புரியும், போய் பாருங்கள். அப்படி டவுட் இருந்தால் கீழே எனக்கு கமெண்ட் பண்ணிங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி விட்றேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெர்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெர்ஷனில் சூப்பரான யூனிக்கான ஒன்று இருக்கும். ஸோ அங்கே பாருங்கள் ஃபயர் ட்ரக் பார்த்தீங்களா, இது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரக் நம்ம கேமில் இருக்காது இப்போ. ஸோ பட் அப்போ இருந்து ஃபயர் ட்ரக் பாருங்கள் எப்படி செம்மையாக இருக்குல்ல. ஸோ ஓகே, இப்போ நான் இந்த வெர்ஷனில் வந்து வேறு ஏதாச்சும் புதுசாக வந்துருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அந்த ட்ரக்கு மட்டும் கொஞ்சம் புதுசாக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசைன்லாம் மாறி இருக்கும். இப்போ ஃபார்ச்சுனர் டிசைன், அப்புறம் பைக்குலாம் கொஞ்சம் டிசைன்லாம் கொஞ்சம் இப்போ இருக்கிறதுக்கும் அப்போ இருக்கிறதுக்கும் கொஞ்சம் மொக்கையாக இருக்கும். மாற்றிருப்பானுங்க, டிசைன்ஸ்லாம் மாற்றிருப்பானுங்க. பட் இருக்கிற சீட் கோட் எல்லாமே இப்பயும் இருக்குது நம்ம கேமில். ஸோ அதில் ஒரு சேஞ்சும் கிடையாது. அந்த ஃபயர் ட்ரக் இருக்குல்ல, அது மட்டும் நம்ம கேமில் இப்போ ஒரிஜினலாக இருக்கும். முன்னே ஏதோ கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ZX10Rலாம் பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ பாருங்கள் இன்னும் நிறையா போடுறேன். ஸோ அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது வந்து டாக் ஸ்பேன் பண்ணிங்கன்னா உங்கள் டாக் வந்து உங்கள் கூடயே ஓடி வந்துக்கிட்டே இருக்கும். பட் இப்போ நீங்கள் டாக் ஸ்பேன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அந்த மாதிரி ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை. முன்னே நீங்கள் டாக் ஸ்பேன் பண்ணால் உங்கள் கூட வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அது மாதிரிலாம் ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த மாதிரி எந்த ஆப்ஷனும் கிடையாது நம்ம கேமில். ஸோ ஓகே ரைட்டு. ஸோ அவ்வளோதான் சிட் கோட்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு 5 சிட் கோட் இருக்குது பாருங்கள். அது என்னென்னன்றது இன்னும் கொஞ்சம் பார்க்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சில இதெல்லாம் போடு எங்கடா நாய்க்குட்டி சதறி போச்சா, ரைட்ரா இது ஐயோ எங்கடா எல்லாம் சதறுது. ஸோ இந்த ரேஞ்ச் ரோவர்லாம் பாருங்கள் சும்மா வித்தியாசமாக இருக்கும். பட் இப்போ இருக்கிற ரேஞ்ச் ரோவர்லாம் வேறு மாதிரி இருக்குது. பட் அப்போ வந்து ரேஞ்ச் ரோவர்லாம் பாருங்கள் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அடுத்தது புக்காட்டி வெர்ஷன் 2. ஸோ அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ ஆடி. ஸோ அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த என்பிசியில் இன்க்ரீஸ் பண்ணலாம், டிராஃபிக்கில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த சீட் கோட்லாம் முன்னே இருந்துச்சு, பட் இப்போலாம் எடுத்துட்டாங்க அந்த சீட் கோட்லாம். ஸோ ஓகே, ஸோ அடுத்தது மோர் வெஹிக்கல் சீட் கோடு. ஸோ அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா லம்போகினிலாம் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 700 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லம்போகினி வெர்ஷன் 2 அதெல்லாம் அப்பயே வந்தது தான். ஸோ அப்போ வந்தது தான் இப்போ மோஸ்ட்டாக இருக்குது. இப்போ எதுவுமே அவ்வளோக்கும் சீட் கோட்ஸே ஆட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ ஆட் பண்ணாலும் மொக்கையாக தான் ஆட் பண்ணுறானுங்க. பார்ப்போம் இதுக்கு மேலேயாச்சும் நல்லா ஆட் பண்ணுறாங்களோ என்ன அப்படின்ட்டு. சரி ஓகே, ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் நம்ம வெர்ஷனில் இருந்த சீட் கோட்ஸு. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் அடுத்தது ஒரு சீக்ரெட் ஃபியூச்சர் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ எப்படி ஏற்றுறது இந்த ஓல்டு வெர்ஷன் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பரான ஒரு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கிளிச்சஸ்ஸு, அப்புறம் அப்டேட்டு, அப்புறம் அயன்மேன் கேரக்டர் நம்ம கேமில் எப்படி வருது, ஸோ அந்த மாதிரிலாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெர்ஷனில் புல்லட் கலர்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் ப்ரௌனில் போலீஸ் புல்லட் மாதிரி இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வரும். ஸோ அவ்வளோதான், இன்னும் 2-3 சீட் கோடு தான் இருக்குது. ஸோ அதை போட்டு முடிச்சுட்டா ஓவராலாக இந்த வெர்ஷனில் இருக்க எல்லா சீட் கோடும் நம்ம போட்டாச்சு. ஸோ முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுனா பார்க்கலாம். ஸோ அந்த அயன்மேன் அப்டேட் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்கலாம். ஸோ நம்ம வாங்க அடுத்த அப்டேட்டாக பார்ப்போம். ஸோ இப்போ நம்பர் என்னது ஓகே 8. ஸோ 8ல் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அயன்மேன்லாம் எப்படி ப்ரோ நம்ம கேமில் கொண்டு வருது, ஸோ அதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம ஆர்ஜிஎஸ் மெனு மோடில் வந்து நம்ம ஏதாச்சும் ஸ்பேன் பண்ணலாம் கேரக்டரை. பட் இப்போ ஒரு அப்டேட் வரப்போகுது. ஸோ அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் நம்மளே கேரக்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு பிடிச்ச கேரக்டர், ஸோ அயன்மேனாக இருந்தாலும் சரி, சின்சானாக இருந்தாலும் சரி, சோட்டா பீமாக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம ஹல்கா மாறுறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச கேரக்டர் நம்ம மாற்றிக்கலாம் மக்களே. ஸோ அடுத்து நம்பர் 9ல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அஃபிஷியலான அப்டேட் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கேமில் புதுசாக ஒரு கார் வரப்போகுது, இனோவா கார். ஸோ இந்த காரோட ஃபுல் ஸ்ட்ரக்சர், இந்த காரோட சீட் கோட் எல்லாமே நம்மளுக்கு வந்து அப்டேட்க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆகும். பட் இப்போதைக்கு இந்த கார் வரப்போகிறது 100% கன்ஃபார்ம். ஸோ அடுத்தது நம்மளுக்கு இப்போ ஒரு ஹண்டர் பைக் வந்திருக்கு. ஸோ இந்த ஆர்ஜிஎஸ் மெனு மோடில் அந்த மாதிரி போலீஸ் பைக் அந்த மாதிரிலாம் வித்தியாசமாக வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அடுத்தது போலீஸ் பைக் நம்ம கேமில் வரும். ஸோ அதை நம்ம வந்தோடனே உங்களுக்கு நான் என்னன்னு சொல்கிறேன். பட் இனோவா கார் 100% வரும். ஸோ ஃபைனல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ எண்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிளிச்சை பண்ணிவிட்டு வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிராக்டரும் இந்த மாதிரி பைக்கையும் ஒன்றா நீங்கள் போட்டுட்டு ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த டிராக்டர்லேருந்து நீங்கள் கேமரா ஆங்கிளை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ராங்க்லின் கீழே இறங்கிட்டு ஸோ இந்த சீட் கோடெலாம் போட்டுட்டு கடைசியாக 1120 அப்படின்ற ஒரு சீட் கோடை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். அடுத்த 5 செகண்ட் 10 ஒரு நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா
கேமே பார்த்தீங்கன்னா வர்ற மாதிரி ஆயிரும். ஸோ ஏதோ உங்கள் கேமை யாரோ ஹேக் பண்ணி உங்களை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. ஸோ கேமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ நடக்கும். ஸோ நீங்களாம் இந்த மாதிரி மூவ் பட்டன்லாம் பண்ணிங்கன்னா அது ஏதோ நடக்கும். ஸோ அது என்ன நடக்குன்னு எனக்கே புரியாது, உங்களுக்கும் புரியாது. ஸோ இதெல்லாம் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் நடக்குதா உண்மையாக உங்கள் ஃபோனில் நடக்கும். ஸோ அதெல்லாம் ஜாலியாக இருக்கும் ட்ரை பண்ணுறதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்க, வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபன்னியான ஒரு கிளிச்சஸ்ஸு. ஸோ நம்ம இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனல் டெய்லி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விட்டு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம லைக் கொடுங்க முன்ன சொன்ன மாதிரி. ஓகே, டாடா பை பை, see you guys.